இப்போ கிளாம்பாக்கத்தில் நீங்கள் வந்து பேருந்து ஏறுறீங்க. பேருந்து ஏறும்போது எல்லாம் கூப்பிட்டு ஒருத்தன் வந்து வண்டியை தாறுமாற அப்படின்னு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தேடிக்கிட்டு இருக்கான், ஸ்டீரிங் எங்கே, ஆக்சிலேட்டர் எங்கே, ஏபிசி, ஏ ஃபார் ஆக்சிலேட்டர், பி ஃபார் பிரேக்கு, சி ஃபார் கிளச், ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் தான் மனசுக்கு வருது, இவன் ஏபிசின்னு சொல்கிறாங்கன்னு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கியர் ராடை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பயணிகள்லாம் பேனிக் ஆகிருக்காங்க. அப்போ வந்து கண்டக்டர் சொல்லியிருக்காப்புல, ஒன்றும் இல்லைங்க, வண்டிக்கு புதுசு அவர் இப்போ தான் முதல்ல வந்திருக்காப்புல, ஏற்கனவே இந்த டிரைவர் சரியில்லைன்னு சொல்லி இவரை எங்கள் ஓனர் வந்து போட்டு வச்சிருக்காரு, இவருக்கு டிரைவிங்கே தெரியாது, ஆனால் கோயில்பட்டி போகிறதுக்குள்ள கற்றுக்குவாப்புல. நீங்கள் திருநெல்வேலி தானே போகணும், திருநெல்வேலியில் சேஃபாக நீங்கள் இறங்குவீங்க, அது நான் பொறுப்பு. என்னங்க திருநெல்வேலி எப்படிங்க சேஃபாக வண்டி ஓட்டவே தெரியலங்க, இவர் விழுப்புரம் தாண்டுவாருக்கு டவுட். ஏங்க வண்டினா அப்படி போய் அடிக்க தான் செய்யும். பழைய வண்டி டயர்லாம் தேஞ்சு கிடக்கு, இது இருக்குது. ஏற்கனவே ஓட்டினவன் ரொம்ப தேய்மானமாக்கி வச்சுட்டு போயிருக்கான். ஏற்கனவே ஓட்டினவன் வந்து ஃபுல்லாக மீச்சு பிரேக்கெல்லாம் வந்து இதில் கிரிப் இல்லாமல் கிடக்கு. அப்படி தான் ஓட்ட முடியும். 2-3 ஆக்சிடென்ட்னா கூட அவர் வந்து கோயில்பட்டி போகிறதுல கற்றுக்குவாருங்க, நம்பி ஏறுங்க அப்படின்னு சொன்னால் ஏறுவீங்களா ஏற மாட்டீங்களா? 60 பேர் பயணிக்கிற பேருந்துக்கே நல்ல ஓட்டுநர் வேணும்னா 8 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுக்கு நல்ல தலைமை வேண்டாம்?